ஒரு சாதாரண நிகழ்வு அசாதாரணமானதாக உங்களுக்கு இருந்ததுண்டா? அன்றாட வாழ்க்கையில நீங்கள் இயல்பாக செய்கிற ஒரு செயல்பாடு இமாலய இயக்கத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கா? பேருந்துல பயணிக்கிறதே உங்களுக்கு ஒரு பெருங்கனவா இருந்திருக்கான்னு கேட்டா, பஸ்ல போறதெல்லாம் ஒரு கனவா சார், ரோட்டுக்கு போனா பஸ் ஏறி போறோம், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் சார் நீங்க சிரிக்கலாம். உங்களுக்கு சாதாரணமாக இருக்கிற இந்த பேருந்து பயணம் தான் பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகளுக்கு பெருங்கனவாகவும் பெரும் சவாலாகவும் இருக்கு. இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு. அதிலும் குறிப்பாக சக்கர நாற்காலியில் பயணிக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு பேருந்து பயண அனுபவமே பெரும்பாலும் கிடையாது. பேருந்து பயணம் மட்டும் சொல்லல, பொது போக்குவரத்தான தொடர் வண்டி, பேருந்து எதுலையுமே மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளோட இருக்கான இல்ல. இன்னைக்கு குறைந்தபட்சம் எல்லா மாநிலங்களிலும் தாழ்தள பேருந்து இருக்கு. அது முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் ஓரளவுக்கு உதவியா இருக்கு. அந்த தாழ்தள பேருந்துலயே என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அது ஸ்பீட் பிரேக்கர்ல இடிக்குது, மேடான பகுதியில ஏறி இறங்க முடியல, அங்க இருக்க அதை ஓட்டுற நடத்துனர்கள் ஓட்டுநர்களே ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரோடு சரியில்லைன்னா அதுக்கு மாற்று வழியை நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர, இல்லாட்டி ரோடை சரிப்படுத்தணுமே தவிர, பேருந்தை இயலாதவர்களுக்கு உதவுகிற ஒரு பெரிய கண்டுபிடிப்பை நம்ம தூக்கி எறிஞ்சிட முடியாது. செருப்பு சரியில்லைன்னா செருப்பை தான் மாத்தணும், காலை வெட்ட முடியாது இல்லையா? அப்ப இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு இயலாதவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் எப்படி பயன்படுகிறது என்பதை நாம பார்க்கணும். சென்னையில 2015 பெருவெள்ள காலத்திற்கு பிறகு 16-17 வந்த மழையெல்லாம் காரணமா வைத்து 2018க்கு அப்புறம் தாழ்தள பேருந்துகள் இல்ல. அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, ஒண்ணு நிதி நெருக்கடி, ரெண்டாவது மழை காலத்துல மழை தண்ணி உள்ள வந்துருது அவங்க சொல்றாங்க. அதனால 2018க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளாக தாழ்தள பேருந்துகள் சென்னையில பெரிய லெவல்ல இயங்கப்படல. அதுக்கு மாற்றுத்திறனாளிகள் ஆனால அமைப்புகள், மாற்றுத்திறனாளிகள் சங்கங்கள் தொடர்ந்து முறையிடுறாங்க. அதன் விளைவாகத்தான் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு 58 தாழ்தள பேருந்து மாற்றுத்திறனாளிகள் பயன்படும் வகையில அமைச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமா வெறும் தரையில இருந்து 400 மில்லிமீட்டர் தொலைவுல தான் அந்த பேருந்தின் படிகள் இருக்க மாதிரி வச்சிருக்காங்க. அதிலும் இயங்க படிகள் சொல்லி இன்னும் கீழே 60 மீட்டருக்கு கீழே இறங்குற மாதிரி மில்லிமீட்டர் இறங்கி மறுபடியும் தானி எங்கேயாவது ஏறுற மாதிரி அமைச்சிருக்காங்க. இது பாராட்டுக்குரிய ஒரு நிகழ்வு. இதுக்கு பாராட்டுகள். இது சென்னையில மட்டும் இருக்கக்கூடாது, தமிழ்நாடு முழுக்க, சொல்ல போனால் இந்தியா முழுக்க இந்த வசதி மாற்றுத்திறனாளிகளுக்கு பரவலாக்கப்படணும். எல்லா பேருந்துகளிலும் இந்த வசதி இருக்கணும்ன்றதுதான் மாற்றுத்திறனாளிகளுடைய மிக முக்கியமான கோரிக்கை. ஒரு பேருந்துல 50 இருக்கை இருக்கா, அதுல 10 இருக்கையை குறைங்க, 40 இருக்கை வைங்க. 10 இருக்கையில சக்கர நாற்காலி மாற்றுத்திறனாளிகளும் சக மாற்றுத்திறனாளிகளும் வந்து போற மாதிரி ஒரு வசதிகளை ஏற்படுத்துங்க என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. சென்னையில் இன்று துவங்கி இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க அதை பெரிய அளவில் விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை மாற்றுத்திறனாளிகள் சார்பாக தமிழக அரசுக்கு வைக்கப்படுகிறது. எல்லோருக்குமான அரசு என்பது இத்தகைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளின் வழியாகத்தான் வெளிப்படுத்தப்படும். தமிழக அரசிற்கு வாழ்த்துக்கள்.